ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இன்றைய ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். 2026 டைரக்ட் கார்ட் மெசேஜ் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்காங்க. நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள். வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நற்பவி. பார்த்தா இப்போ 12 ராசியில முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி வந்து மேஷ ராசினியர்கள். ஸோ இப்போ முதல்ல வந்து மேஷ ராசினியர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை, நம்ம இந்த வருஷமாவது ஒரு வீடு வாங்கிறோமா, ஒரு மனை வாங்கிறோமா அப்படின்றது தான் பெரும் எதிர்பார்ப்பா இருக்கும். முதல்ல வந்து மேஷ ராசினியர்களுக்கு வீடு, மனை அமைப்பு இருக்குதா? கண்டிப்பாக. அதாவது காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அது ஒரு கௌரவம். சூரியன்கிறதே அதுதான், அரசு வேலை அப்படிங்கிறது அதுதான். இப்போ செவ்வாய்ங்கிறது பூமி. மேஷ ராசி, மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும். அது நெருப்பு ராசி அப்படிங்கிறதும் அது அந்த மேசராசிக்கே உண்டான ஒரு கோபம் இருக்கும். அந்த ஆடு மாதிரி போய் முட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பார்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு காக்கா குருவிக்கு கூட தனக்குன்னு ஒரு கூடு வச்சுக்கும். அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தினே வந்து பாரதியார் பாடியிருக்கார். எவ்வளவு சாமானியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடியது தான். மனுஷனுக்கு வந்து கடைசியில் போகும்போது என்ன கொண்டு போகிறோம், 6 அடி மண் இருந்தால் போதும்னு சொல்கிறது உண்டு. பட் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் என் வீடு, என் உறவு, என் மக்கள் அப்படின்னு இருக்கிற மாதிரியான இதுக்கு ஒருத்தங்களுக்கு வீடு இருந்தது, அது வந்து ஒரு ஐடென்டிட்டி. வாடகை வீட்டில் இருந்தால் அது ஒரு கௌரவ குறைச்சல் மாதிரி. சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு வந்து நம்மளை யாரும் வந்து டிக்டேட் பண்ண முடியாது. வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா லைட்டாக போடக்கூடாது, ஃபேனை போடக்கூடாது, கரண்ட்டு பில்லுக்கு தனி, அந்த இதுக்கு காசு கொடுக்கணும், அப்படி இப்படி. அப்புறம் அந்த சத்தம் வரக்கூடாது, வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாது. இதை மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடியதை நிறைய பேர் அனுபவித்து அவங்கள தான் வந்து அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரியான ஒன்றாக இருக்கும். அப்போ மேஷராசிக்கு நம்ம டேரட் கார்டு மூலமாக அந்த வீடு யாருக்கெல்லாம் அமையும், அதாவது ஏற்கனவே அவங்க வீடு வச்சுருந்தா கூட நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம். வந்தது வந்து அவர்களுக்கு 3 கோப்பைகள் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த வீடு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீண்ட காலமாக அதற்கு ஒரு திட்டமிட்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக வெற்றி கோப்பையே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது வந்து 3 பெண் தெய்வங்கள் மூகாம்பிகை குறிக்கக்கூடிய சரஸ்வதி, லட்சுமி, அதுக்கப்புறம் பார்வதி, 3 அம்சமும் சேர்ந்து கொல்லூர் மூகாம்பிகை குறிக்கக்கூடியதான் இந்த 3 கோப்பைகள் கார்டு. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு, இடம், மனை, நிலம் இது மாதிரியான விஷயங்கள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக அது அமைந்துவிடும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆரம்பித்து முதல் 4 மாதத்துலேயோ அல்லது 7வது மாதத்துலேயோ அவங்களுக்கு நிறையா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடும். ஒரு முறை அவர்கள் வந்து அந்த கொல்லூர் மூகாம்பிகையை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இது விஷயங்கள் வந்து கடன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். திருவிடைமருதூரில் மூகாம்பிகைக்கு ஸ்ரீசக்கரம் வச்சு அந்த மகாலிங்க சாமி கோயிலில் அங்கேயும் வந்து அந்த மூகாம்பிகை வைத்திருக்கின்றார்கள். இந்த பக்கம் போக முடியாதவர்கள், கர்நாடகா பக்கம் போக முடியாதவர்கள் இங்கேயும் போய் வழிபட்டுக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். இவங்களுக்கு வந்து இப்போது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா சார்? 7 நாணயங்கள் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த 7 நாணயங்கள்ங்கிறது பணம், அது பொருளாதாரம். இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கார்டு நேராக வர்றதுமே அது சுபமான விஷயத்தை குறிக்கக்கூடியது. அதுலேயும் வந்து இந்த பென்டக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ லக்ஸூரியஸ் வண்டி வாங்க யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த தடவை கண்டிப்பாக அதை வாங்குவார்கள். அட்லீஸ்ட் அந்த 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதுக்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக செயல்படுத்தி இந்த வருடத்தில் அவங்களுக்கு வந்து கார் அல்லது 2 வீலர் லக்ஸூரியஸான இது கிடைப்பதற்கு நிறையா வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக மேசராசினியர்கள் வந்து நீங்கள் இந்த 2026ல் இந்த கடவுளை வழிபட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும்னா எந்த கோவில் வழிபாடு, எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்?
மேசத்திற்கு வந்திருக்கக்கூடியது பரசுராமர் வந்திருக்கார். பரசுராமருக்கான ஆலயம் வந்து திருவனந்தபுரம் பக்கத்தில் திருவல்லம் அப்படிங்கிற ஒரு சேத்திரம் இருக்குது. கேரளா ஃபுல்லாக நிறையா கோயில்கள், நிறையா பகவதி அம்மன் எல்லாம் இது பண்ணவர் வந்து பரசுராமர் தான். தசாவதாரத்தில் அது ஒரு அவதாரம். சத்திரியர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை இது பண்ணி நிறைய பேரை அவர் வந்து இது மதம் பண்ணவர். அதனால் கொஞ்சம் ஒரு துடியான தெய்வம் தான் இந்த பரசுராமர். அவரை வழிபடுவது சிறப்பு. திருவனந்தபுரம் திருவல்லம் அதுக்கான சேத்திரமாக கருதப்படுகிறது. இவர்கள் ஒரு தடவை அந்த ஆலயத்திற்கு சென்றாலே போதுமானது. இந்த வருஷமே அவர்களுக்கு இந்த பரசுராமரை தான் வழிபட வேண்டும். சூப்பர் சார், சூப்பர். இவங்க வந்து இப்போது வழிபாடுறாங்க அப்படின்னா வழிபாட்டு முறைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மந்திரத்தை நீ டெய்லி உச்சரிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு வந்து இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா மேசராசினியர்கள் தினசரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம். பொதுவாகவே வந்து அந்த தெய்வத்துடைய நாமாவளி பாராயணம்னு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம முருகன் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவா, ஓம் கந்தா போற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓம் பரசுராமரே போற்றின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட மந்திரமாக சொல்லப்படக்கூடியது அபக்ஞம் ஜமோதக்ஞவா பிரயாச்சித்து ஜயோதியம் யத்குஹத்ரா கதோர்கணா பாபால சலாபத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு பரசுராமரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னா, டீச்சிங் எபிலிட்டி. அப்போ இவர்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை போதிக்கக்கூடிய அம்சத்திலும் இருப்பார்கள், கற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். அல்டிமேட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கும்போது நீதி அது கிடைக்கக்கூடியது. இவர்களுக்கு நல்ல நியாய தீர்ப்பு எல்லாம் கிடைக்கும். அடுத்து ஸ்கில் இன் தி மார்ஷியல் ஆர்ட்ஸ். இவன் மேசராசினாலே உங்களுக்கு செவ்வாய்ங்கிறதுனால அவங்க வந்து அந்த உடல் கட்டுமஸ்தாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி போலீஸு, இராணுவம், இந்த மாதிரி பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் எல்லாமே இந்த மேசத்தில் தான் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு அதுக்கான தகுதி இருக்குது. அப்புறம் கன்வரிங் வேரியட் ஸ்பிரிட் அண்ட் குவாலிட்டிஸ் இன்டு பீஸ்ஃபுல் ஒன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு போராட்ட குணம் அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அது வந்து ஆன்மீகத்துடன் கலந்து செய்யும்போது அவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரசுராமர் சொல்லக்கூடிய மெசேஜ். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசராசினியர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கவலை இருக்கும். வீடு இருந்தாலும் சொத்து இருந்தாலும் வந்து அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். இன்னும் நமக்கு மட்டும் திருமணம் ஆகலையே அப்படின்னு. அந்த திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக. பொதுவாகவே வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடு தான் நம்ம ஆரம்பித்தது. அடுத்தது திருமணத்திற்கும் நாம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது வந்து கண்டிப்பாக இடம்பெயர்ந்து இடம் மாறக்கூடிய அமைப்பு நிறையா நபர்களுக்கு வந்து அந்த மேரேஜுக்கு அப்புறமா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியானது அல்லது ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது இதெல்லாமே அமையப் போகின்றது என்றதை சுட்டி காட்டுவது தான் இந்த 7 வாள்கள் அப்படிங்கிறது. அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கான பாக்கியம் அந்த வயதுடையவர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே நடந்துடும். நிறைய பேருக்கு ஒரு 100% இருக்காங்கன்னா 70% பீப்புளுக்கு அந்த இது நடந்துடும். அல்லது அந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக மேரேஜு கன்ஃபார்மாக நடக்கும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ரொம்ப நீண்ட நாளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணத்தேவை வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு. எல்லாருக்கும் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். வெளிநாடு போகிறது வந்து நீண்ட நாள் கனவாகவும் இருக்கும். தொடர்ந்து ஆசை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது பாசிபிளாக இருக்காது. மேசராசினியர்களுக்கு 2026 வெளிநாடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குமா? அதாவது 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் இது சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலோ அந்த கிரகங்கள் வலுத்திருந்தாலோ வெளிநாட்டு பயணம் ஏற்படும். அதில் வந்து இவர்களுக்கு முதல் வால் வந்திருக்குது. ஸோ வந்து வித்தின் 5 மந்த்ஸ்லேயே அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே வெளிநாடு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக செல்வார்கள். ஓகே. சூப்பர், சூப்பர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இந்த நம்பர்ஸ் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசினியர்கள் 2026 என்ன விஷயத்த அதிகமாக ஃபாலோ பண்ணால் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்? அவங்க வந்து கலர்ஸில் வந்து ரெட் கலர் அதிகமாக பயன்படுத்தணும். ரெட்டு எல்லோ கலரை பயன்படுத்தணும். ஓகே. ப்ளூ கலர் பிளாக் கலராக அவாய்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 9, 5 இந்த நம்பர்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவர்கள் வந்து 4, 8 இந்த எண்களை தவிர்த்து விட வேண்டும். இப்போ நம்ம எண்களை வைத்து சில ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் சொல்லி அந்த நம்பர்ஸை எழுதுனா அவர்களுக்கு பண வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49856 அப்படிங்கிற நம்பரை வந்து அவங்க பச்சை கலர் பெனில் ஒரு லாங் சைஸ் நோட்டில் அந்த வருடத்துக்கு அவர்களால் எத்தனை தடவை எழுத முடியுமோ எழுதினார்கள் என்றால் பணவரவு தங்குதடையின்றி வரும். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்க என்ன பண்றீங்களோ, பண்ணலையோ, ஒரு தானம் பண்ணுங்க. அந்த தானமே வந்து உங்கள வந்து காத்து நிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேசராசினியர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லதே நடக்கும்னா, என்ன மாதிரியான தானம் பண்ணலாம்? மேஷம் வந்து நெருப்பு அப்படிங்கிறதுனால வந்திருக்கக்கூடிய கார்டு 8 செங்கோல்கள் வந்திருக்குது. செங்கோல் வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. நெருப்பு ராசிக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட இதே வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க இல்லையா, அதுக்கு உண்டான 108 திரவியம் அந்த மாதிரியான பூஜை பொருட்கள் அல்லது அபிஷேக பொருட்கள் இது மாதிரியான கோயில்களுக்கான இதை வந்து இவங்க தானம் பண்ணாலே அவர்களுக்கு சிறப்பான இந்த ஆண்டு நல்லாயிருக்கும். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து சாய்பாபா வந்து நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெறைய பேர் இப்போ தொடர்ந்து வழிபட்டுட்டும் இருக்காங்க. சாய்பாபா வந்து மேசராசினியர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க? உனது உலகப் பற்றுகளின் நடுவில் உனது ஆன்மீக கடமைகளை விட்டு விடாதே, பற்று. அப்போ நிறைய பேருக்கு அந்த மேசராசி மேச லக்னத்துக்காரங்க ஆசைகள் அதீதமாக இருக்கும். அதை நோக்கி போகும்போது அந்த ஆன்மீகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அதை வந்து தவிர்த்து விடாமல் அதை கண்டினியூவாக போகணும் அப்படிங்கிறது தான் பாபா வந்து சொல்கிறார். சூப்பர் சார், சூப்பர். அதாவது நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஜோதிட முறைகள் வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு. நெறைய பேர் முந்தைய காலத்துலலாம் பார்க்கக்கூடியது அதிகமா வந்து சோழி முறையில தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க வந்து சோழி மூலமாவும் வந்து மெசேஜ் சொல்லிட்டே இருக்கீங்க கன்டினியூஸா. இந்த மேச ராசினியர்களுக்கு சோழி மூலமா நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ். சோழிங்கிறது கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நார்த் இந்தியாலலாம் வந்து அதுக்கு பேர் கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பாலோட அம்சம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு சில சோழிகள் வந்து குருவின் அம்சமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சோழி வந்து சனியோட அம்சம். அப்போ கர்மா சார்ந்த விஷயங்கள் அதெல்லாமே இதில் வந்து நாம் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வை வந்து இது பண்ண முடியும். இப்போ இவர்களுக்கு வந்து 4 வந்திருக்கின்றது. 4 எப்பவும் சோழியில் வந்து ஒரு சுபமான ஒன்று தான். அப்போ இவர்களுடைய எந்த ஊரில் இருக்காங்களோ அதில் 4 திசைகள்லேயும் 4 விதமான கோயில்கள் இருக்கும். அது எல்லை தெய்வமாக இருக்கலாம், அல்லது வந்து சிவன் ஆலயமாக இருக்கலாம், அல்லது பெருமாள் ஆலயமாக இருக்கலாம். எந்த ஊரில் இருக்காங்களோ அதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த திசையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் இவர்கள் வழிபட்டார்கள் என்றால் தொடர்ந்து வழிபட மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிடணும். அப்போ அந்த வருடமே அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தான் சோழி மெசேஜ் சொல்லுது. சூப்பர் சார், சூப்பர். ஃபைனலா வந்து டாரட் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லும் அப்படின்றாங்க. இதுல வந்து இந்த யுனிவர்ஸே வந்து ஏஞ்சல்ஸ் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் மேச ராசினியர்களுக்கு. அதாவது அவங்களுக்கு ஏரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஏரியல் அப்படிங்கிறது when you give you also receive, கொடு நீ பெறுவாய். அதுதான் பிரபஞ்ச தத்துவம். நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும். நல்லதை கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும், கெட்டதை கொடுத்தோம்னா நமக்கும் கெட்டது தான் கிடைக்கும். அப்போ நல்ல விஷயங்களை நீ கொடுக்கும் பொழுது உனக்கு இந்த பிரபஞ்சம் தேவதைகள் மூலமாக நிறையா உனக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இந்த வருஷத்தில் இவர்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் கேட்ட மாதிரி வீடு, வண்டி, அதுக்கப்புறம் திருமணம், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் ஏற்படுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எப்போவுமே பணத்தை நீ செலவு பண்ணுறத விட கொஞ்சம் வந்து உனக்கான பணத்தை சேமிக்கவும் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. யூ சேவ் வாட் எவர் யூ ஸ்பெண்ட் மணி. நிறைய செலவு பண்ணுறத விட கொஞ்சம் பணத்தை உனக்காக சேமித்து வை அப்படிங்கிறதையும் அது குறிக்கிறது. நேயர்களுக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.